வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்காக தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி நான் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி எடுத்துக்கிட்டு வந்தேன். அவங்க சொல்லி கொடுத்தது எப்படி அப்படின்னு சொன்னால், ஏன்னா எனக்கு நம்ம உயிர் கொடுத்தது யார் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் தான். அப்படிலாம் சொல்ல போனால் நம்ம உயிர் கொடுத்த பிரச்சனை இந்த பக்கமான சர்ச்சு, இந்த பக்கமான அவங்க கொடுக்குற மீட்டிங் கார்டு. சரி நம்ம ஈவினிங் கூட சர்ச்சுக்கு போய்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் முடிவெடுத்து வந்தேன். எனக்கு வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீனம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸும் சாமிநாதன் சாருடைய தங்கச்சி பேரில் எனக்கு டக்குனு மறந்துடுச்சு. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துச்சு. நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, 2,10,000 1,00,000 50,000 20,000 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு கவனம் இல்லை. ஒன்னே மட்டும் நிமிந்து பார்க்க வச்சிச்சு. என்ன அப்படின்னா நாமினி, இல்லாத நாமினி தர்றாங்களா அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலை கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கும் இல்லையா. எனக்கு வந்தது சாதாரண பிரச்சனை கிடையாது, கேன்சர். கேன்சர் வந்து அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வர்றது பெரிய விஷயம். 1997 அவார்ட் வாங்க ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அந்த டாக்டர்னாலே எனக்கு நம்பிக்கை கொடுக்க முடியல. 5 வருஷம் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம்னு சொன்னாங்க. அப்போ கூட எங்கள் உயிரோட இருப்பீங்கன்னு சொல்லியிருந்தாங்க கூட பரவாயில்ல, பார்க்கலாம்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை எனக்கு அதுக்கப்புறம் தான் பயமே வந்துச்சு. அப்படி இருந்துச்சுக்கும் போது எனக்கு ஒரு மரண பயம் வந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த வார்த்தையோட அர்த்தம் கூட தெரிஞ்சிச்சு. நீ தூங்கிட்டு இருக்கும் போது நீ வருமானத்தை உருவாக்கி வைக்க அப்படின்னா நீ சாகு வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி மரணம் தரவையெல்லாம் இருந்துச்சு. அப்படி மரணத்தோட ஒரு போராட்டம் தான். இருட்டு பகல் எதுவுமே தெரியாம வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்த எனக்கு சூப்பரா ஒரு சூரியன் ஒளிய போல அருமையா சூப்பரா அந்த எம்ஏ லோகோல மேல இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரவுண்ட் அந்த மாதிரி ஒழிச்சு என் வீட்டுக்குள்ளேயும் உதிச்சு வந்துச்சு. யார் மூலமா அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு மூலமா வந்தாங்க. அவங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு என்னன்றாங்க, இதே 3வது ரோல்ல உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லைன்னு சொல்லி சூப்பரா. எனக்கு யாரை கையை பிடிக்கன்னு தெரியல. இங்க வந்தா ரவுண்டா உட்காந்துருக்காங்க. எங்க போய் உட்கார்ந்து தெரியல. ஏதோ அதுக்கப்புறம் கேம்ப் விளையாடுவாங்களோ என்னமோ விளையாட்டு போட்டி வைப்பாங்களோ அப்படிதான் நான் நினைச்சேன். வந்தப்ப எனக்கு தெரியல. எனக்கு அப்ப இந்த பக்கமா உட்காந்து அக்கா இங்க வந்து உட்காருனாங்க. அப்பதான் நான் ஃபர்ஸ்டா மீனம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்க பார்த்தீங்களா, அவங்கள பார்க்கும்போது இங்க இருந்தாங்க. அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அப்ப கைப்பிடிச்ச கைதான் இன்ன வரைக்கும். என்ன இல்லை, நாங்க எங்க போய் உட்காந்தாலும் யாரு கண்ணை கட்டிட்டு கூட என்ன பண்ணிடுவோம், எங்கிட்டனாலும் அப்படியே கூட போய் உட்காந்துருவேன். நான் இன்ன வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட என்ன இல்லை பிரிகிற மனசோட அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க. ஒரு தாயை போல என்னை சமந்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து என்னை பார்க்கப்ப இவங்கள பிசினஸ்க்கு தயாரா இருப்பாங்களான்னு இருந்துச்சு. அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்த் கண்டிஷன், ஃபேமிலி சுச்சுவேஷன் யாருமே கிடையாது. ஏன்னா இந்த பிசினஸ் வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நீங்க இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிற அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா பையன் வந்து வெளிநாடு போயாச்சு. எதுக்காக அப்படின்னா என்னோட மருத்துவ செலவுக்காக. என் கணவரும் அவரும் ரொம்ப வருஷம் என்ன பண்ணியிருக்காரு, பொருளாதார பற்றாக்குறனால திருப்பூர்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் தனியா இருந்து வேலை பார்த்துருக்காங்க, நாங்க தனியா இருக்கிறோம். நாங்க இப்படி தனித்தனியா இருந்து போராடிட்டு இருந்தோம். எதுக்காக அப்படின்னா ஒரு பொருளாதாரத்துக்காக தான். அப்படி இருந்த ஒரு பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. இந்த வந்து வாய்ப்பா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையா நம்ம பார்க்க ஆரம்பிச்சேன். உயிர் கொடுத்து வாழ்க்கை கொடுத்து இன்னைக்கு சூப்பரா சொல்ல போனா சொல்ல சங்கடமே இல்லைங்க. எத்தனை கூடத்துல எத்தனை இடத்துல நான் சொல்லுவேன், 5,000 5 லட்சம் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பொருளாதார பற்றாக்குறதுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சங்கடம் வந்துச்சு. 20 வருஷமா பிரிஞ்சிருந்த குடும்பம், 20 வருஷமா பிரிஞ்சிருந்த குடும்பத்தை கூட நீங்க ஒண்ணு சேர்த்து சூப்பரா எங்களுடைய குருநாதரை எங்களுடைய தாய் தகப்பன் வார்த்தை வழிநடத்தினாங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா நான் படிச்சது 4 டிகிரி தான் படிச்சேன். வெளியில தேடி தெரிஞ்சுக்கங்க என்ன டிகிரின்னு. 4 டிகிரி படிச்சேன். 4 டிகிரி படிச்சுட்டு இந்த அம்மா இப்படி சம்பாதிக்கிறாங்க. ட்ரெஸ் கோட் எனக்கு கரெக்டா இருக்கணும். படிக்கல அப்படின்னாலும் படிச்சவங்கள தான் நான் சேரணும். ஏன்னா அவங்க என்ன போனதான் நல்ல விஷயங்களை கத்துக்கிற முடியும். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கத்துக் கொடுக்கறத நிப்பாட்டினாலும் சரி, கத்துக்கிறத நிப்பாட்டிக்கிட்டாலும் சரி, நமக்குள்ள என்ன இருக்காது, அடுத்தது வளர சான்ஸ் இல்லை. நீங்க சீரியல் பாத்தீங்கன்னா எத்தனை சீரியல் சொன்னீங்கன்னா டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க. எங்க நைட்டு 10:30 என்ன சீரியல் ஓடுது, இந்த நான் வெளியில ஆட்டி இருக்க மாட்டேன் சொல்ல வந்தாலும் அப்படி சீரியல் என்ன பண்ணிடுறோம். நம்ம வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதில் நடக்கிற பிரச்சனை கூட நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே தெரியும். ஆனா அதை கூட மாத்தி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் வாய்ப்பை எடுத்த வழி நடத்தினாங்க. வருமானம் 9,000 காமிச்சு கொடுத்தாங்க. அது பத்தாதுன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தோம். டக்குனு டிசி டீம் பேசுறாங்களா சூப்பரா சிங்கக்குட்டி எல்லாம் தாய்லாந்து முடிச்சு அப்படி ஒரு வாய்ப்பை நான் முடிச்சேன். ஒரு 42,000 வரைக்கும் இன்கம் பார்த்தேன். சரிடா அதை விடக்கூடாது. ஏன்னா கிடைச்சது நமக்கு வாய்ப்பு தான். கிடைச்ச உடனே ஒரு 1.5 மாசத்துல ஒரு 1,35,000 என்ன பண்ணேன், ஒரு ஸ்கூட்டி வாங்கினேன். எதுக்காகனா இந்த விஷயத்தை போய் என்ன
ஏன்னா எனக்கு கிடைச்சது மற்றவங்களுக்கு கிடைக்கணும். இதை தாண்டி என்ன பண்ணாங்க, சரி இந்த ஸ்பீடு பத்தாது, இன்னும் பல மாவட்டங்களுக்கு கொண்டு சேரணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சூப்பரா 5 மாசத்துல கெத்தா இந்த கோட்டை போட்டாதான் கார் எடுக்கணும்ட்டாங்க. இந்த கோட்டை போட்டு சூப்பரா 12 லட்சம் ரூபாய்க்கு பரிணா கார் வாங்கினேன். காரை வாங்கினேன். இன்னைக்கு என் கார் மட்டும் ஒரு 20 மாவட்டத்தை சுத்தி வந்திருக்கோம். வெறும் 56,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. மார்ச் மாசத்துக்கு காரை என்ன பண்ணியிருக்கோம், பயணம் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி பிள்ளைகளை நம்ம பேச்ச கேட்க வைக்கணும்னா அவசரத்துக்கு ஏற முடியாத கார் இந்த ஆரம் பைக், நான் பேரெல்லாம் சொல்லி பழகிட்டேன். கேடி பைக், ஆரம் பைக், இந்த 2 பைக் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியாச்சு, வாங்கி கொடுத்தாச்சு. பிள்ளைகளை நம்ம மயக்க வச்சேன். இப்ப வெளிநாட்டுக்கு இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்து எத்தனை 20 வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்தா கூட பிள்ளைகளுக்கு என்ன இல்லை, வாய்ப்பு கிடையாது. ஆனா இங்க வந்தோம், வந்து இந்த வாய்ப்பு எடுத்தோம். இன்னைக்கு பிள்ளைங்க இந்த வாய்ப்பை கொடுத்து சூப்பரா அந்த வாழ்க்கையை பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 9,000 ரூபாய் ஆரம்பிச்சது 3,27,000 வரைக்கும் வருமானம் எடுத்தாச்சு. அதுக்கு மட்டும் சோழ கை தட்டிடுங்க. எல்லாமே இங்க கௌரவ சம்பாதிச்சிருக்கீங்கன்னு சொல்லி இப்ப போட்டா பாத்தீங்கன்னா மாலை மரியாதை சாம போட்டு போட்டு கௌரவிச்சு கிடைச்ச அந்த வருமானம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நானே வார்த்தையை சுருக்கிக்கிறேன். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இருக்காங்க. எல்லாம் பேசி முடிச்சு சுருக்கிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. தேங்க்யூ சார்.